அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொன்னல இப்போ பாருக்கான்னு சொல்லிட்டு அழுதேன். அந்த அக்கா ஒரு மாதிரி இப்போ உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை தரிச்சு பார்க்குறேன். அந்த அக்கா கண்ணில் பாலமாக தண்ணி ஊற்றிருக்கு. பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? அவரு வீடியோ எடுக்கும்போது அவர் கூட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா டக்குன்னு என்ன ஏஞ்சி 2 அடி கண்ணத்துல டப்பு டப். எங்க அக்கா கத்துன்னு அழுதுச்சு, பாருமா கத்துறான் அப்படின்ட்டு. எங்க அப்பா எங்க வெளியே ரூம்ல தூங்கி இருந்தாரு, டக்குனு வீதி எடுத்துன்னு வந்து இப்படி பூசுறாரு. இப்போ திரை நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு ரீல் வரும். அந்த ரீல்ல வந்து டக்குன்னு ஒருத்தர் வருவாங்க, நம்மளை சிரிக்க வைப்பாங்க. ஒருத்தர் வந்து அப்படியே ஷாக்காக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒருத்தர் அள வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட், ஒரு மல்டி எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு V3 கிரியேஷன் டீம் தான் இப்போ என் கூட இருக்காங்க. ஸோ விஷ்ணு, வெங்கட், விக்னேஷ், கரெக்டாக பேர் சொல்லிட்டேன்னா 3 பேரும் வந்து என் கூட இருக்காங்க. பார்க்குறதுக்கு சின்ன பசங்களாக இருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையும் சரி, அவங்க பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாரையுமே வந்து அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும். எல்லா மூமெண்ட்ஸையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர வைக்கும். எப்படி இந்த சீக்ரெட்டான இந்த ஒரு கிரியேஷனை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பேரும் விவிலே இருக்குது. அதுவே எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. எப்படா இந்த பசங்களுக்கு இப்படி ஒரு பேர் அமைஞ்சது, எல்லாமே அமையணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் மேட் தான் எல்லாருமே. நானும் இவனும் ஒரே கிளாஸ் BBA. நாங்கள் 2 பேர் தான் ரீல் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் ரீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 3 மந்தாக தான் இவங்களுக்கு ஜாயின் பண்ணான். ஆனால் முன்னாடி இருந்தே தெரியும். நாங்கள் 2 பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 3 மந்த் இவன் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணி பண்ண ஆரம்பித்தான். எல்லாமே விஷ்ணு, வெங்கட், விக்னேஷ், அது அப்படியே 3 அப்படி ஜாயின் ஆயிடுச்சு. அது நாங்கள் வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது 3 பேரும் ஓகே வீடியோ ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. அதனால தான் V3 கிரியேட்டர்ஸ்னு நேம் வச்சோம் யூடியூப் சேனல். ஓ சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து கான்டென்ட் போடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ 3 பேராக நாங்கள் டீமாக நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது எந்த மாதிரி கண்டென்ட் போட்டுட்டு இருந்தீங்க? ஃபஸ்ட்டு ஆவரேஜான கண்டென்ட் அந்த நார்மலாக அந்த ஆட்டோ ட்ராவல்ஸ் பற்றி அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது எதுக்குன்னா, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், ஒரு பையன். அவன் வந்து எங்கள் 2 பேரையும், இவெல்லாம் இப்போ தெரிஞ்ச பையன் தான், எங்கள் 2 பேர் வந்து வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தான். கடைசியில் எங்களை வச்சு எடுக்காமல் வேற ஒருத்தனை வச்சு எடுத்துட்டான். அதனால வந்து அது எப்படி அவன் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணோம். சரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம், ரௌத்திரம் பழகுன்னு ஒன்று. அதை பண்ணி அதுக்கப்புறம் ஐஎம் பண்ணோம். ஐஎம் வந்து இவன் காலேஜில் சூப்பராக ஆக்ட் பண்ணுவான், இவன் நல்லா ஆக்டிங் பண்ணுவான். அது ரத்த கண்ணீர்னு ஒரு பழைய மூவி இருக்குது, அதை வந்து இவன் ரீக்ரியேட் பண்ணி காலேஜ்லேயே வந்து ஒரு செமையா பசங்களுக்கு முன்னாடி சூப்பரா காலேஜ் ஃபேமஸ் ஆவான். நான் ஆக்டிங் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் ஆன உடனே சரி இவன் நல்லா நடிக்கிறானே, நம்ம ஐஎம்ஆடுன்னு ஒன்று எடுப்போம், சரி இவனை வச்சு நடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு இவனை வந்து வில்லனா போட்டு நான் ஹீரோவை பண்ணேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். கண்டென்ட் கிரியேட்னா அப்படியே இவனை ஜாயின் பண்ணோம். வேற லெவலில் இருக்குங்க. சீரியஸ்லி எனக்கு உங்களோட ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், எப்படி இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கேங்ஸ்டர் மாதிரி இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா அப்பாவியா இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா வந்து லவ் பற்றி பேசுகிறீங்க, அரசியல் பற்றி பேசுகிறீங்க, என்னென்னவோ இந்த ஓட்டர் ஐடி முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் பேசிட்டீங்க. இந்த வெரைட்டிஸை நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்க? நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான். இப்போ நம்மளுக்கு யதார்த்தமாக ரியல் லைஃப்பில் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ஷேர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பம் தான். ஒரு 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டோம்னா 3 பேரும் உட்காந்து யோசிப்போம். அது அப்படியே வந்து டெவலப் பண்ணிடுவோம். அது எப்படி இருக்குன்னா, உங்களோட வயதை தாண்டி நீங்கள் அதிகமாக அந்த சொசைட்டியை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. நான் கமெண்ட்ஸ்லாம் போய் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா எங்களை அள வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற போது உரிமையாக எல்லாரும் சண்டை போடுறாங்க. அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் பார்த்து நான் வந்து அந்த வீடியோ அந்த ரேபிடோ கை 4ன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க நினைக்கிறேன். அது வந்து ஆனால் உண்மையாக நடந்த ஒரு நான் ரேபிடோ தான் ஓட்டுறேன் பார்ட் டைமாக. ஒர்க் தான் என்ன எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில. சரி பார்ட் டைமாக ரேபிடோ ஓட்டலான்னு ஓட்டும் போது ஒரு அண்ணா வந்து பின்னாடி வந்து ரேபிடோ புக் பண்ணார். புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து அங்கே போகிற இடத்துக்கு இல்லை ப்ரோ, லொக்கேஷன் இல்லை, நான் வந்து பாருக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கணும், வாங்கிட்டு எனக்கு திருப்பி எங்கள் வீட்டிலே விட்டுருங்க ப்ரோ அப்படின்னாரு. இல்லை ப்ரோ அதெல்லாம் முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக பேசினார். சரின்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி ஏற்றினேன். அவர் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரியே பண்ணிட்டு வந்தார். என்ன ப்ரோ திரும்பி மிரர் பார்த்து கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் ப்ரோ இந்த மாதிரி என்ன ப்ரோ நான் தான் உரன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை ப்ரோ
நான் உண்மையாக ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணேன், அவள் இறந்து ஒரு 6 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, இன்னும் அவளை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. அதே ஒரு கண்டென்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் உடையிற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் வரும். அது நான் யோசிச்சதுதான், நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை யோசிச்சதான். பாட்டில் உடையிற மாதிரி மேலே பார்த்து பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னது. ஆனால் அந்த கண்டென்ட் அவர் கொடுத்தது, அவரை வச்சு சரி இதை ஒன்று பண்ணுவோமே, ரேபிடோ கையில் இப்படி ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்னு பண்ணது தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ 6 மில்லியன் வியூஸ் போனது நாங்கள் எதிர்பார்க்கல. நான் வந்து அந்த வீடியோ 2 மணிக்கு போட்டு தூங்கிட்டேன், நல்லா போட்டு தூங்கிட்டு. இவன் தான் ஃபோன் பண்ணான், வீடியோ பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் பண்ணி என்னடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் வீடியோ போய் கமெண்ட்ஸ்லாம் போய் படிச்சு பாடுறா, இப்போயே 200K அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உள்ள போய் கமெண்ட்லாம் படிச்சு பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், கண்ணெலாம் கலங்கிச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வந்து நம்மளை சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க, ஏன் அளவு வைக்கிறீங்க, நடிப்பு சூப்பராக பண்ணுறீங்க, நடிப்பு அரக்கன்லாம் சொல்லும் போதுதான் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த உண்மையான நடிப்பு அரக்கர்கள் இவங்க தான். சீரியஸா அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? என்னடா அங்க கோத்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? அப்படிலாம் இல்ல, ஹாப்பி தான், நமக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்களே, கரெக்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டான ரூட்ல போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோ பார்த்தது வந்து அந்த ஒரு டெத் சீன் மாதிரி பறந்து போ, நீங்க தானே படுத்திருந்தீங்க, சாரி இவங்க படுத்திருந்தாங்க, அழுதது நீங்க கரெக்டா? எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மெனக்கடல், உண்மையாவே ஒரு படத்துக்கு எப்படி செட் போடுவாங்களோ அந்த மாதிரி அதை ரியலாவே காட்டணும் அப்படின்னு எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்க? ஏன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி நான் இவ்வளோ ரியலா பண்ணி யாருமே நான் பார்த்தது கிடையாது. நீங்க ஒவ்வொரு சீனும் அந்த மெனக்கடுறது வந்து ரொம்ப எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு சீன்ல நீங்க வந்து பார்க்ல இருப்பீங்கன்னா அவர் காசு கேட்பார்ல, அப்போ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவாரு, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு காசு இல்ல, ஃபீஸ் கட்டணும், ஏதோ சம்திங் எனக்கு காசு கொடுனப்போ அவர் ஒரு 2-3 ரியாக்ஷன் கொடுப்பார்ல. சீரியஸ்லி அது மிடில் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அது எப்படி இந்த பசங்க இவ்வளோ ஒரு மைனூட்டா இவ்வளோ ஒரிஜினலா எப்படி உங்களால கொடுக்க முடியும்னு பயங்கரமா நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். அது எப்படி அவ்வளோ இன்வால்வ்டா உள்ள போறீங்க? ஆக்சுவலா இது எப்படின்னா வந்து இவன் வந்து டைரக்டர் ஆகணும் தான் எனக்கு வந்து ஒரு எய்மே. சூப்பர். காலேஜில் படிக்கும் போதே கூட வந்து சப்போர்ட் பண்ண ஓரளவுக்கு. அப்பயே வந்து நல்லா கிரியேஷன்லாம் பண்ணுவான், அந்த எப்படி சொல்கிறது, கேமரா ஆங்கிள் எல்லாமே பக்காவாக இருக்கும். அவன் அதுக்காக தான் ஐஃபோனே எடுத்தான், இஎம்ஐல தான் ஓடிட்டு இருக்கு ஐஃபோனு. எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நல்லா ஆங்கிள்லாம் வச்சு செட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே எடிட்டிங்லேருந்து பக்காவாக இருக்குது. ஒரு மூவி எடுக்கிறதுக்கான அதாவது எப்படி 100க்கு ஒரு 30% ஆமா. அதனால அப்படியே கொஞ்சம் கொண்டு போறோம் கண்டென்ட் சினிமாட்டிக்காவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா வந்து அந்த பறந்து போ அந்த வீடியோ தான் நீங்க சொல்றீங்க. ஆமா 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 ஆமா. அந்த வீடியோல வந்து அந்த வீடியோ வந்து 2 days எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அந்த டெத் ஆகிறது வந்து அந்த ஃபுல்லா ஒரு சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாரின்ல இருந்து வரது, ஆட்டோல இருந்து இறங்குற மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஒரு நாள் எடுத்தோம். அது வந்து நாங்க 3 பேர் தான் அங்க இருக்கோம். நாங்க 3 பேரு, கேமராமேன் ஒருத்தன் தான். ஆனா அங்க சுத்தி வந்து ஆளுங்க இருக்க மாதிரி நாங்களே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணோம். அந்த மாதிரி இந்த ஊதுவத்தி பண்ணி புகை வர்றது, அது பின்னாடி கேமரா ஆங்கிள் வைக்கிறது எல்லாமே. மழை வேற பெய்ஞ்சுது, அப்போ செம மழை. இவன் படமா படுக்கும் போதெல்லாம் மச்சான் மழை பெய்யுதுடா சீக்கிரம்டா அப்படின்றான். மூக்குல பஞ்சு வைக்கும் போதெல்லாம் சிரிக்கும் போது அது நல்லா ஃபன்னா தான் போயிட்டு இருந்தது. அப்படியே கேமரா ஆக்ஷன் சொன்னானா அப்படியே அந்த நடிப்புல போயிட்டு அப்படியே பண்றதுதான். நீங்க அந்த அழுவீங்கல்ல அந்த காசு கேட்டுட்டு, அப்ப உண்மையாலுமே நீங்க உங்க மைண்ட்ல வந்து இது நம்ம ஒரு ஆக்ட் பண்றோம் அப்படின்றது மாதிரி நம்ம ஒரு ரியலா இருந்தது. ஸோ உங்களுக்கு ஆக்டிங் ஏன் பிடிக்கும், எப்படி அது அவ்வளோ இன்டென்ஸா பண்ணணும் அப்படின்றது நீங்க என்ன மைண்ட்ல வந்து கால்குலேஷன் என்ன போகும்? ஃப்ராங்கா சொல்லணும்னா அவங்க இன்டென்ஷனா பண்ணணும் அப்படின்றது. நானுமே வந்து என்ன பண்ணா லைக் ஒரு 7th standard படிக்கும் போது டிசைட் பண்ணேன் நம்ம சினிமா போகணும், இப்போ நம்ம டேரக்டரா போகணும் தான் நானும் வந்து டிசைட் பண்ணேன். அப்புறம் காலேஜில் சொன்ன மாதிரி இந்த எம்ஆர் ராதா அவர் இன்ஸ்பயர் ஆகி பார்த்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது வாங்கினேன். அப்போ தான் தெரியும் ஓகே நம்மளுக்கு ஆக்டிங் வருது போல, நம்மளுக்கு இதுதான் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டேரக்டர் கொஞ்சம் அந்த இதை இது பண்ணிட்டு ஆக்டிங் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது தான். அப்படி பண்ணும்போது இவன் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், இவன் சொல்கிறது தான் சார் எனக்கு இது இந்த மாதிரி வேணும், இப்படிதான் அவங்க இருப்பாங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுப்பான், இது உள்வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அது உள்வாங்க ஒரு டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் எனக்கு தெரியாது. ஓகே அவன் டைலாக் சொல்லிடுவான், கேரக்டரா மாறிடுவோம். ஆமா நான் இப்படிலாம் பண்ணது அது எனக்கே தெரியாது. அவன் கேமரா பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓகே இப்படி நம்ம பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி வராது. அவன்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இதுதான் இந்த கேரக்டர் மிடில் கிளாஸ் பசங்க இது பேசுறாங்கடா மச்சான்,
இதை அவன் வந்து அண்ணன் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை வளர்க்குறான். குழந்தையிலேருந்து அவன் தான் ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறான், காலேஜ் படிக்க வைக்கிறான். அண்ணன் வந்து தம்பிக்கிட்ட காசு கேட்குறான். காசு இல்லாத டைமில் அண்ணன் கேட்குறான். அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் தான், அந்த தயக்கத்தை நீ பண்ணு அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். சில இடத்துலலாம் அந்த அப்படி சொல்லுவான், காசு இருக்குமா, அது நான் சொன்னது. இந்த மாதிரி எனக்கு வேணும்டா மச்சான் அப்படின்னு நான் சொன்னேன். அது அவன் பண்றது இந்த இது இப்படி பண்ணுவான், கையை பண்ணுவான், கண்ணை அப்படி தண்ணி ஊத்துட்டு, அதெல்லாம் இவன் நடிச்சது தான். எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோன்னா அவனை தனியாக விட்டு நான் போயிடுவேன், கொஞ்சம் தள்ளி போயிடுவேன். இவன் அப்பதான் வந்துட்டு இருந்தான், வண்டி கேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். இவன் அந்த டைம்ல இவன் எங்கடா இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட பேச போனா இவன் அந்த டைம்ல வந்துட்டு அந்த கேரக்டர் உள்வாங்கிடுவான். ஒரு ஆக்டிங்ன்ற போது அந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஜாலி கேரக்டரா நம்ம ஜாலி மோடுக்கு மாறிடணும். ஆக்ஷனா இது எமோஷன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த கேரக்டர் எமோஷன் உள்ள அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடிச்சாதான் அந்த எமோஷன் அப்படியே வரும். அதுக்கு ஒரு டைம் நான் கொடுப்பேன், அந்த டைம்ல அதை பண்ணிடுவான். ஓ, எனக்கு வந்து இந்த அப்பா பொண்ணு ஒண்ணு, நீங்க அக்கா பொண்ணு, அன்பு மகள், அதை பார்க்கும் போதும் அந்த வயசை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த மெச்சூர்டா ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. சூப்பரா பண்றாங்க அந்த பசங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? அந்த மாதிரியான சப்ஜெக்ட் நீங்க எப்படி எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டென்ட் வந்து நான் யோசிக்கும் போது சுத்தமாக வராது. நான் வந்து படுத்துருவேன், தூங்க போயிடுவேனா, தூங்க போயிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துருப்பேன். ஒரு 10 மணிக்கு படுக்க போனோன்னா ஒரு 11 மணி வரையும் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று வரும். இந்த மாதிரி வந்துட்டு அதான் ஒருத்தன் வந்து இருக்கான், அந்த குழந்தைய வந்து அவங்க அக்கா இறந்துருது, மாமா தூக்கி வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வரும். நான் என்ன பண்ணுவேன், டப்புன்னு எழுச்சிருவேன். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஏஞ்சி போய் போனை எடுத்து வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். ஒரு நம்ம நம்பரே வாட்ஸ்அப்ல இருக்கும் பிரைவேட்டா, அதுல போயிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் இருக்காங்க, மாமா இருக்கான், அக்கா இறந்துட்டாங்க, அந்த பொண்ணை தூக்கி வளர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். எங்க அம்மா தூங்கிட்டு இருவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, இப்போ நடா தூங்கல, நடா போன் எடுத்து அதுக்குள்ளேயும் நடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு படுப்பேன். படுத்த அப்புறம் அந்த கண்டென்ட்ல இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், கத்தி எடுத்துட்டு வர மாதிரி வரும். அதுல என்ன டெவலப் பண்ணலாம்னு யோசிப்பேன். தூங்கிட்டு இருக்கும் போதுதான், ஒரு நைட்டு தான், அதுல என்ன டெவலப் பண்ணலாம், கத்தி எடுத்துட்டு வர மாதிரி, அவனை ஒரு வெட்டுற மாதிரி, அந்த குழந்தைய தூக்கி இனிமேட்டு ஏமாக அப்படின்ற மாதிரி, ஸ்கூல் படிக்க வைக்கிற மாதிரி, 2 குழந்தைங்கள, ஒரு குழந்தை குட்டி குழந்தை போடலாம், ஒரு குழந்தை பெரிய குழந்தை போடலாம். இதெல்லாம் திருப்பி ஞாபகம் வரும். திருப்பியும் ஃபோன் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சு பண்ணலாம். திருப்பி எங்க அம்மா திட்டுவாங்க, இப்போ என்னதான் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஃபோன் பேசுறேன்னா வெளியே போய் பேசு, இங்கெல்லாம் உட்காந்து தூங்க போது டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஒரு நாள் பேசணும்ல, இப்போ நைட்டு வீட்டில் என்ன சம்பவம் பண்ணிட்டா, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் அந்த ஃபீமேல் கேரக்டர்லாம் வாய்ஸ் வீட்டில் ஆக்ட் பண்ணி பார்க்கும்போது, இல்லடா இது கொஞ்சம் பத்தலை, ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாக நேச்சுரலா இல்லை ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரேஜா நடிக்கணும் தான் இவனோட இது. எந்த கேரக்டர் பண்ணாலும் ரேஜா பக்காவா பண்ணிடணும். நைட் எல்லாம் மைண்ட்ல இவனுக்கு அதே ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த காந்தார படத்துல கத்துவாங்கல்ல, நைட் அந்த மாதிரி வீட்டுல கத்தி இருந்திருக்கா, எல்லாம் எல்லாம் நீர் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அது சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு அந்த கேரக்டர் இருக்கு. நான் ஒரு விஷயம் பண்ணணும்னா அது நான் முழுசா பண்ணி முடிச்சாதான் எனக்கு திருப்தி, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன். அது வரைக்கும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், அதாவது பண்ணினே இருப்பேன். இவனு இப்போ வீடியோ பண்ண வாங்கடா வரேன்னு சொல்லிட்டானுன்னா, 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டானுன்னா 1:10 ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவேன், எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போலயே. ஒரு விஷயம் பண்ணணும்னா எனக்கு அது பர்ஃபெக்டா பண்ணணும். அந்த மாதிரி வந்து நான் நடிச்சு காமிக்கிறேன் ஒரு அக்கா கிட்ட. அந்த அக்கா நான் எப்பயுமே நல்லா நடிக்கிறடா, சூப்பரா நடிக்கிறான்னு சொல்லுவோம். நீ பண்றது ஆர்டிஃபிஷியலா இருக்குடான்னுச்சு டக்குனு. நீ பண்றது நடிக்கிறேன்னு தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஃபுல்லா ரேபிடோ, அன்னைக்கு ரேபிடோ தான் ஓட்ட போகும்போதெல்லாம் அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே ஓட்டினேன். எப்படி அந்த அக்கா நம்மளை இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், ஃபோன் பண்ணி இவனுக்கிட்ட புலம்புறேன், மச்சான் அப்படி சொல்லிட்டாங்கடா அப்படின்ட்டு. ஒன்னுலடா நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு விட்டானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் தனியாக ரூமுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை வெளியே அனுப்பிச்சிட்டு அழுது பார்த்தேன். ஓரளவுக்கு எனக்கு வீடியோ எடுத்து பார்த்தேன், ஓரளவு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த அப்பா கூப்பிட்டு திருப்பி அழுதும், அக்கா நான் அழுது காமிக்கிறேன்க்கா, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொன்னல, இப்போ பாருக்கான்னு சொல்லிட்டு அழுதேன். அந்த அக்கா நான் பண்ணி முடிச்சுட்டு கிளிசரிங்லாம் போட்டு அழுது இப்படி உட்காந்துட்டேன் ஓரமா இப்போ உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை தச்சு பார்க்குறேன். அந்த அக்கா கண்ணில் பாலமாக தண்ணி ஊற்றிருக்கு, ஃபுல் தண்ணி. அந்த அக்கா என்னக்கா அப்படின்ற போது சூப்பராக இருந்துச்சுடா, நான் சொன்ன தப்பு தான், சூப்பராக இருந்துச்சு, இதை நாளைக்கு நீ வீடியோவில் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிச்சு. அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், டக்குன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இந்த காந்தார பத்தெல்லாம் கத்துவார்ல சார், அந்த மாதிரி சாமி வந்த மாதிரி கத்துன உடனே எல்லாரும் ஏறிச்சிட்டாங்க. பட் தூக்கத்துல தான் பண்ணீங்க. எனக்கு அது அந்த கத்தி முடிச்சு அந்த முடியும்ல,
அந்த டைம்ல தான் நான் கத்துறேன்னு எனக்கு தெரியுது. ஓகே ஓகே. அது நான் ஏன் இப்படி கத்துறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் எங்க அம்மா டக்குன்னு என்ன ஏஞ்சி 2 அடி கன்னத்துல, டப்புன்னு 2 அடி கன்னத்துல. எங்க அக்கா கத்துன்னு அழுதுச்சு, பாருமா இவன் கத்துறான் அப்படின்ட்டு. எங்க அப்பா எங்க வெளியே ரூம்ல தூங்கி இருந்தாரு, டப்புன்னு வீதி எடுத்துட்டு வந்து இப்படி பூசுறாரு. உட்காந்து சிரிக்குன்னு சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இது முடிஞ்சது. அததான் இவன் சொல்றான். திடீர்னு சீரியஸா ஒரு கண்டென்ட் பண்றீங்க, திடீர்னு வந்து பார்த்தா ரொம்ப ஃபன்னியா ஒரு சப்ஜெக்ட் குள்ள போறீங்க, திடீர்னு பார்த்தா வந்து வடக்கன்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க. எப்படி அப்படி? பட் அதெல்லாம் சூட் ஆகுது உங்களுக்கு எப்படி? எல்லா நியூஸுமே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லைக் ஒரே இது மட்டும் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ ஸ்கிரிப்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவில் அப்படி வந்து மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதை டெவலப் பண்றதா, இல்லை நீங்க மட்டும் தான் ஸ்கிரிப்ட் உள்ள போய் ஒர்க் பண்றது? நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத தான் நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுவோம். இப்போ இந்த அண்ணு மகள் இதெல்லாம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காக எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இவனுக்கிட்ட சொல்லுவேன். இவனுங்க கொஞ்சம் ஐடியா கொடுப்பானுங்க எனக்கு, இந்த இடத்துல இப்படி பண்ணலாம்டா, இந்த இடத்துல இப்படி பண்ணலாம்டா, இந்த டைலாக் ரொம்ப ஓவராக இருக்குது, இதை குறைச்சிக்கோ. எல்லாருமே அதை சேர்ந்து அப்படியே அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த மாதிரி அப்படியே ஃபைனல் அவுட்புட்டாக வரும். 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓ நைஸ். அந்த கொத்தமல்லி அது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக மளிகை கடையில் பொருள் வாங்குவோம். அவரோட கேரக்டரை வச்சு அதை பண்ணுவாங்க. அவரோட கிடையாது, அவர் கடையில் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவார். பக்கத்து கடையில் எதனா போய் வாங்கிட்டு வந்துட்டா அவருக்கு பிடிக்காது, அப்படிதான் பண்ணுவார். பக்கத்து கடையிலே போய் வாங்கிக்கோ, நான் தரமாட்டேன்னு. அப்படியா? பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? அவரு வீடியோ எடுக்கும்போது அவர் கூட தான் இருந்தாரு. பாரா, அவர் கடையில தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுத்திலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கிறது ஏரியால எல்லாருமே. ஆமா, அது நல்ல ஃபன்னா இருந்துச்சுங்க. ஒரு கொத்தமல்லியை விட்டு ஒரு 5000 அதுல வந்து இன்னொன்னு உங்க நீங்க எல்லா வீடியோஸும் டிஃப்ரெண்டா போடுறீங்க. அதுல வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு என் வீட்டில் இருக்கிற ஒருத்தன் இது பண்றான் அதனால நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. உரிமையா பண்றாங்க. அந்த வார்த்தை தான் இவ்வளவு நேரம் தெரியுது. உரிமையா வந்து பயங்கரமா உங்ககிட்ட ஏன்டா அள வைக்கிறீங்க, இதுக்காடா என்ன கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அந்த கமெண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓ, அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க. அம்மா வந்து கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இவ்வளவு உரிமையா பேசுறாங்க, என்னடா இவ்வளவு உரிமையா திட்டுறாங்க உங்களோட, ஏன்டா அது வைக்கிறீங்களா கமெண்ட் போறேன். அதுக்கு அம்மா ரியாக்ட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ நாங்கள் 3 பேருமே மிடில் கிளாஸ் பசங்க தான். எல்லாருமே இவனுக்கு ஒரு 13 லட்சம் கடன் இருக்கு, இவனுக்கு ஒரு 15 லட்சம் கடன் இருக்கு, எனக்கு ஒரு 3 லட்சம் கடன் இருக்கு. எங்கள் வீட்டிலேயே வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க ரொம்ப எதிர்ப்பு தரது இவங்க வீட்டில் தான். எங்க வீட்டில் சூப்பர் இப்போ சரி ஓகே, எதிர்ப்பு தருவாங்க தான். எங்கள் வீட்லேயே இருக்குது, இவங்க வீட்லேயே இருக்குது. வீடியோ பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது ஸ்டார்டிங்கில். எங்கள் அம்மா கிட்டே வந்து இவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு இவனை பற்றி சொல்லிடுறேன். இவங்க அம்மா வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுறடா, நீ பண்ணு, நீ வேலைக்கு போ, அதுக்கு நம்ம கடன் இருக்குது, ஆனால் நீ ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு நீ இதை பண்ணு, ஃபுல்லாக இதே பண்ணாத, நம்ம கடன் இருக்குது அதே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ வேலைக்கு போயிட்டு இதை பண்ணு, நீ உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பிடிக்கல. எங்கள் அம்மா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீடியோ பண்ணுறான், எதுக்கு அவன் பண்ணுறான், நம்ம ஒரு வேலைக்கு போக மாட்டான், ரேபிடோ ஓட்டுறான். முதல் முக்கியமாக இதை சொல்லணும், எனக்கு இப்போ 21 வயசு தான் ஆகுது. அது கூட சொல்லிட்டாங்க கல்யாணமா இந்த மாதிரி ரேபிடோ ஓட்டுற வீடியோ பண்ணுற பொண்ணு வீட்டில் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றாங்க. இப்போ 21 வயசு தானமா ஆகுது, கொஞ்சம் விடாமா, நான் கொஞ்சம் வீடியோ பண்ணி ஏதாவது மேலே வர முடியுமான்னு பார்க்குறேம்மா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு முக்கியமாக நான் இதை சொல்லணும், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பேக் பொண்ணா இவன் தான். இவன் ஃபர்ஸ்ட் எங்கள் வீடியோவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வியூஸ் போக ஆரம்பிச்சது. ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் அந்த பேச்சுலர் பர்சன் ஒரு முட்டை வீடியோ ஒன்று பண்ணோம், அது ஒரு 1 மில்லியன். அது வந்து இவனுக்கு இந்த வீடியோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் கொலாப் போடல மச்சான்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இவன் கொலாப் இருக்காது. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ 1 மில்லியன் ஆயிடுச்சு. நான் அவனை திட்டினேன், அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னல, கொலை போட்டுடலாம்ல, போட்டிருந்தா ஒரு 500 ஃபாலோவர்ஸாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டினேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி மச்சான் ரேபிடோ கையில் ஒருத்தர் ரகடா வந்தாரு, அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரேபிடோ கை வந்து 1 நினைக்கிறேன். அதான் நாங்கள் ரேபிடோ கை பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் ரீச்சே அதான் 1 மில்லியன்லாம் டக்குன்னு அடிச்சாங்க. டக்குன்னு 1 மில்லியன் ஆச்சுது. ஒரு போட்டு ஒரு 6 ஹவர்ஸ்ல 1 மில்லியன் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 3 பேர் ஜாயின் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சோம்.